உமாபதிக்கிட்டே என்னுடைய கேள்வி ஒன்று தான், ஏன்டா இவ்வளோ வன்மை உங்களுக்கு? நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்கள்கிட்டையும் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்துக்கிட்டையும் பத்திரிகையாளர்கிட்டையும் சேனல் நடத்தக்கூடிய சிஓ கிட்டையும் ஃபோன் போட்டு நீங்கள் பாலாவுக்கு எதிராக பேசுங்க, என்னை தாக்கி பேசுகிறவங்களை நீங்கள் அனுமதிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சேகுவாரா என்னை தாக்கி பேசுகிறாரு. கிட்டே சில நண்பர்கள் ஃபோன் போட்டு என்ன சொன்னாங்க, உமாபதி சாரை நீங்கள் அடித்து பேசாதீங்க, உமாபதி சாரை நீங்கள் எச்ச பிரியாணின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் சாதாரண பிரியாணியில் சர்வதேச எச்ச பிரியாணின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நான் விரிவாக பேசிடுவேன், அடுத்த கட்டத்தில் நான் விரிவாக பேசுனேன்னா பார்த்தீங்கன்னா உமாபதி நிர்வாணமாக நிற்பார். பாலா ஒரு படத்தில் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆன போது தான் இதை வெளிப்படுத்தணும் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சுதா தெரியலையா, ஏன் வெளிப்படுத்தவே இல்லை? அப்போ பாலா கிட்ட ஒரு தொகை கேட்டு அவர் டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உமாபதி ஒரு 4 பேர் தான் கூப்பிடுவாங்க சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேர் கூப்பிட்றாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அதுக்கு பின்னாடி பாலா இருக்கிறான். ஏன் ஆம்புலன்ஸ் கொடுத்த? 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, நீ ஏன் மருத்துவமனை கட்டின? கவர்மெண்ட் தான் மருத்துவமனை கட்டியிருக்குல்ல, நீ ஏன் பார்த்தீங்கன்னா இந்த உதவி செய்யற? அதுக்கு தான் அரசாங்கம் இருக்குதுல்ல, நீ ஏன் சோறு போட்ட? அதுக்கு அரசு இருக்கு. நீ ஏன் இந்த உதவி செஞ்ச? அதுக்கு அரசு இருக்கு. இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்களே. டேய், அத்தனை பேரும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வதேச கைக்கூலி, அதை கேட்கறதுக்கு அரசு இருக்கு, அரசோட காவல்துறை இருக்கு, சிபிசிஐடி இருக்கு, சிபிஐ இருக்கு, என்ஐஏ இருக்கு. நீங்கள் யாரா கேட்கறதுக்கு? எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் கொடுத்த உங்களோட நோக்கம் என்ன? அப்போ தான் நமக்கு அதிர்ச்சியான தகவல் கிட்டனா அவனை பெரிய அளவில் இவனுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார், திரும்ப திரும்ப சோஷியல் மீடியா யூடியூப் என்ற சேனலில் பாலா மீண்டும் மீண்டும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கார். பாலா அலை ஓயலை, என்னதான் நடக்குது? இல்லை சார், எனக்கு இன்னும் அதுதான் வடிவேல் கதை மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டினா, திரும்ப 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 திரும்பன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்போ திரும்ப திரும்ப பேசுகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக சார்பு ஊடகங்களாக தான் இருக்கிறாங்கன்றது என்னுடைய ஒரு பார்வை. அது பார்வையாளர்கள், உங்களுக்கும் பார்வையாளர்களுமே நான் விட்டுறேன். இப்போ பாலா குறித்து குற்றச்சாட்டு சொல்பவர்கள் எல்லாருமே, நான் சொல்கிறது ஊடகங்கள் சொல்கிறேன். நான் ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே திமுக ஆதரவு ஊடகங்களாக ஏன் இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. இப்போது நம்ம இப்போ நாமளே கூட பார்த்திங்கன்னா இது ஏன் இப்போ சில பேர் கேட்பாங்க, சில அறிவாளிகள் கேட்பாங்க, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ நானும் கூட வரும்போது யோசித்தேன், இன்றைக்கி நம்ம ஏன் பாலா மேட்டர் பேசணுமா? எதுக்காக நம்ம பேசணும்? நம்ம கடந்து போயிடலாம், பேசுகிறேன் வேணாம். ஆனால் நான் நேற்று இரவு சில பேர் பேசுனதெல்லாம் நான் பார்க்கும்போது, சார் ஏன்டா இவ்வளோ வன்மை உங்களுக்கு? இப்போது இந்த உமாபதி என்னோட ஒரே கேள்வி தான், உமாபதிக்கிட்டே என்னுடைய கேள்வி ஒன்று தான், என்னென்னா, நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோவில். நீங்கள் கேட்டால் அவரை பாலா சர்வதேச கைக்கூலி, தேச விரோதி, மாநில விரோதின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட ஆவணங்கள் எல்லாமே கேட்டால் ஒரு எஃப்சி சர்டிஃபிகேட், ஃபேக் சர்டிஃபிகேட்டையும் ஆர்சி புக்கோட ஃபேக் சர்டிஃபிகேட், இதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது. ஆனால் சர்வதேச கைக்கூலி என்பதற்கு ஆதாரத்தை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் போடவே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த மாநில விரோதி, தேச விரோதின்லாம் சொன்னீங்கள்ல, அதுக்கும் நான் ஆதாரத்தை நீங்கள் போடவே இல்லை. ஆனால் அப்படி போடாத போது நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் உமாபதியை நான் மரியாதையாக பேசுகிறேன் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ உமாபதி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த ஆவணங்கள் ஆதாரங்களை நாங்கள் திரட்டும் போது எங்களுக்கு முன்னாடி வேக வேகமாக ஓடி போய் நிறைய டாக்குமெண்ட்டுகளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்த பிறகு அதுவும் கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணுற பிறகு மறுபடியும் எல்லாம் மாற்றலாம் முடியாது. சரி, அப்படி ஒரு கதையை சொன்னீங்க நீங்கள், ரைட்டு. ஆனால் நான் கேட்டேன், அவர் தான் ஆர்டிஓ ஆஃபீஸெல்லாம் ஓடினார் பாலா. நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்கள்கிட்டையும் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்துக்கிட்டையும் பத்திரிகையாளர்கிட்டையும் அல்லது இன்னும் சொல்ல போனால் சில ஊடகத்தோட இந்த சேனல்களுடைய உரிமையாளர்கள்கிட்டையும் சேனல் நடத்தக்கூடிய சிஓ கிட்டையும் ஃபோன் போட்டு நீங்கள் பாலாவுக்கு எதிராக பேசுங்க, என்னை தாக்கி பேசுகிறவங்களை நீங்கள் அனுமதிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சேகுவாரா என்னை தாக்கி பேசுகிறாரு,
இங்கே யாரையும் தாக்கி பேசலை, நான் உண்மையத்தையும் சத்தியத்தையும் பேசுவேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இந்த நீதி, நேர்மை, நியாயம், தர்மத்தை நான் பார்க்குறேன். ரெண்டாவது இதை கடந்துன்னு கேட்டால் எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் பாவ புண்ணியங்கள்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது. உமாபதி மட்டும்தான் இந்த விஷயத்தை இல்லை, உமாபதி மட்டும் பேசுகிறல. உமாபதி என்ன செய்யறது கேட்டால் ஒரு தனக்கு ஆதரவாளர்களை திரட்ட ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி உமாபதி வந்து கேட்டால் வருவார், பேசுவார், வந்து போயிடுவார். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து சங்கங்களுக்கு இப்போது 3 சங்கங்கள் இருக்குது சார். பார்வையாளருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 பெரிய சங்கங்கள், பத்திரிகையாளர் சங்கம் நிறைய இருக்குது, ஒரு 30 சங்கத்துக்கு மேலே இருக்கும். அது அண்ணன் வந்து தமிழா பாண்டியன் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார், பத்திரிகையாளர் சங்கத்தில் எவ்வளோ முரண்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 3 சங்கங்கள் இருக்குது, முரண்பட்ட சங்கங்கள் இருக்குது. அந்த 3 சங்கங்கள்லேயும் எனது நண்பர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? 3 சங்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று முரண்பட்டது. 3 சங்கங்களுக்கும் உள்ள நிர்வாகிகள் வந்து முன்னுக்கு அதாவது கேட்டால் வந்து இவனுக்கு இந்த சங்கம் வந்து அவங்களோட தொடர்பு வச்சுக்காது, அந்த சங்கம் இவங்க இப்படி தனித்தனியாக சங்கங்கள் நடத்திட்டு இருக்கவங்க தான். ஆனால் பாலா விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சங்கங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வழியே போய் உமாபதி வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் தான். இப்போ 3 பிரதான பத்திரிகையாளர் சங்கமும் பாலாவுக்கு எதிராக இருக்குது. பல பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள், பாலா ஒரு திரைப்படம் நடிக்கிறது இல்லை இதை முடிச்சிடுறேன், என்கிட்டயும் சில நண்பர்கள் ஃபோன் போட்டு என்ன சொன்னாங்க கேட்டால், நீங்கள் பாலாவுக்கு ஆதரவாக கூட நீங்கள் பேசுங்க சார், ஆனால் வந்து உமாபதி சாரை நீங்கள் அடித்து பேசாதீங்க, உமாபதி சாரை நீங்கள் தாக்கி பேசாதீங்க, உமாபதி சாரை நீங்கள் வந்து எச்ச பிரியாணின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் சாதா பிரியாணியில் சர்வதேச எச்ச பிரியாணின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் வந்து உமாபதியை எதிர்த்து பேசாதீங்க சார், அவன் ஃப்ராடு. யார் ஃப்ராடு? பாலா ஃப்ராடு. என் கேள்வி ஒன்றே ஒன்று தான் சார், அவன் ஃப்ராடு தான் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃப்ராடுன்றதை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சர்வதேச கைகூலி, தேச விரோதி, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உமாபதி சாப்பிட்டு போட்ட இந்த எச்சை பிரியாணி இருக்கிற எலும்பை சாப்பிடக்கூடிய இந்த ஆதவன், இந்த கிருஷ்ணவேல், இந்த நபர்கள் எல்லாமே இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி போய் இருக்கேன்னா தினம் 2 வீடியோ போடுறீங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸுன்றீங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்தினான்ற வரைக்கும் பேசுகிறீங்க. என்ன சார் நியாயம், என்ன தர்மம் இருக்குது? குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த பாவ புண்ணியத்தில் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் நீங்களே சொல்கிறீங்க அப்பாவின்றீங்க. அப்பாவி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வழி நடத்துகிறாங்கன்றீங்க. அந்த தவறாக வழி நடத்துகிறவங்க யார்? அப்போ கேள்வி இருக்க தானே செய்யுது. இப்போ நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உமாபதியை வந்து யாரோ வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க. உமாபதிக்கு எப்போ இந்த பிரச்சனை, பாலாவோட பிரச்சனை வந்து இந்த ஃபேக் சர்டிஃபிகேட், இந்த எஃப்சி சர்டிஃபிகேட் எப்போ தெரிய வந்தது? பாலா ஒரு படத்தில் வந்து நடித்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன போது தான் இதை வந்து வெளிப்படுத்தணும் அவருக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சுதா தெரியலையா? ஏன் வெளிப்படுத்தவே இல்லை? அப்போ பாலா கிட்ட வந்து ஒரு தொகை கேட்டு வந்து அவர் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரா? அந்த பணம் கொடுக்காதனால ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு பிறகு அவர் வந்து நேமை டேமேஜ் பண்ணுறாரா? அந்த படம் ஓடக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறாரா? அல்லது அந்த படம் ஓடிச்சுன்றதுக்காக பண்ணுறாரா? இப்படி பல கேள்விகள் நம்மளும் கூட நிறைய பேய் கதைகள், பூதம் கதை, பிரசாத கதைகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் அதாவது மறைக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் சங்கம் மட்டுமே வந்து இவருக்கு வந்து எதிராக இருக்குது. யாருக்கு? பாலாவுக்கு எதிராக இருக்குது, உமாபதிக்கு ஆதரவாக இருக்குது. பாலாவுக்கு எதிரான்றதை விட உமாபதிக்கு ஆதரவாக இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களை வந்து சில ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சங்கம் சொல்லலை, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை கேட்டு கூட வந்து தம்பிக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அது அவர் தான் சொல்லணும். அது நான் வந்து பார்த்திங்கன்னா பாலா சொல்லாமல் அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் சில நண்பர்கள் வட்டாரத்தை வரணும் கேட்டால் சில உதவி கேட்டு வந்து பாலா வந்து மறுத்த நபர்கள். பாலா வந்து அரசியலை நம்ம சிக்கிக்கக்கூடாது, எந்த அரசியலுமே சிக்கிக்கூடாது. அது பத்திரிகையாளர் அரசியலாக இருக்கட்டும், வெகுஜன மக்கள் அரசியலாக இருக்கட்டும், கட்சி அரசியலாக இருக்கட்டும், இதில் நம்ம சிக்கக்கூடாதுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் பாலா ஒரு திரைப்பட நடிகர், திரு உமாபதி அவர்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆதரவாக இருக்காங்க. அதுபோல் திரைப்பட ஊழியர்கள் அவங்க ஆதரவாக இருக்கணும் சார். நான் சொல்கிறது என்னென்னா, பாலா இந்த கரெக்டான கேள்வி நிற்கிறேன். பாலா வந்து திரைப்பட நடிகராக இருக்கட்டும், மீடியா நடிகராக இருக்கட்டும், எதுலேயுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்பட கலைஞர்கள் நடிகர்கள் சங்கம், இந்த அதாவது சின்னத்திரை நடிகர்கள் சங்கம்னு இருக்குல்ல, அந்த சங்கத்தில் வந்து கூட பார்த்திங்கன்னா யாரும் வந்து பாலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலா வந்து எதுலேயுமே வந்து அந்த மாதிரி அமைப்பு தன்னை வந்து ஒரு அமைப்பு ரீதியாக உருவாக்கிக்கவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாதி சங்கங்கள் இருக்குல்ல அதில் வந்து தன்னை அடையாளப்படும் எப்படி எந்த ஒரு அமைப்பு ரீதியாக வந்து இன்னும் சொல்லப்போனால் தான் செய்யக்கூடிய உதவி கூட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மூலமாக வந்து பண்ணணுன்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் வந்து ஒரு வெகுளியாக தான் இருந்ததாக நான் பார்க்குறேன்.
அது வந்து நீங்கள் எப்படி வேணால் சொல்கிறேன். அப்படி உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நான் ஒன்று கேட்குறேன், இந்த சர்வதேச பயங்கரவாதிகளோட தொடர்பு இல்லை மாதிரி கேட்டால் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு கேட்டால் வந்து ஒரு சாதி சங்கத்திலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு, ஒரு நடிகர்கள் சங்கத்திலையோ ஏதோ ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆக்கி இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிளான் எதுவுமே திட்டமிட்டாமல் தெரியல. என்ன கேட்டால் அமுதவாணன் பேசும்போது கூட நேர்காணல் ஃபுல்லாக பார்த்து வந்து ஒரு இன்னசென்ட்டாக தான் இருக்குது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன், என் கேள்வி இந்த உமாபதி உட்பட சொல்கிறேன். உமாபதி கடுமையாக சாகணும்னு எனக்கு வந்து எண்ணம் இருக்குது, எனக்கு அதுக்கான தைரியம் கூட எனக்கு இருக்குது. ஆனால் அவர் மீது வந்து கடுமையான விமர்சனம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் நண்பர்கள் சொன்னதுனால நான் ரொம்ப நாகரிகமாக ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப நாகரிகமாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை நான் வந்து சேலம் எச்ச பிரியாணி சாப்பிட்ட சர்வதேச பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறீங்க பாலா கிட்ட. என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, உதவி செய்கிறத ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆதாரமாக போட்டோம்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறத ஃபோட்டோ எடுக்கிற பழக்கத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் இவரும் ஒரு ஆளாக இருக்கிறார். அப்படி தான் பாலா மட்டுமே வந்து உதவி செய்கிறத ஃபோட்டோ எடுக்கிறாரா அப்படின்னு கிடையாது. பலரும் வந்து அவங்க அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க அல்லது தனிநபர்களாக கூட இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பலவிதமான வந்து பைத்தியங்களாக இருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். புடவையை கூட வந்து பார்த்திங்கன்னா புடவை கட்டுறதை கூட பார்த்திங்கன்னா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் வந்து வெளியிடக்கூடிய வந்து பல செய்திகளை பார்த்திங்கன்னா சில அற்பத்தனமான விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாங்க. அப்போ ஒருத்தர் உதவி செய்கிறத வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டாருன்றத ஒரு பெரிய குற்றச்சாட்டாக நீங்கள் சொல்லுங்கள். அதை விட நான் கேட்குறேன், இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார். ரொம்ப ஆச்சரியத்தை என்னென்னா, என்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசியிருந்தேன், மீடியா நண்பர்கள்கிட்ட பேசும்போது, சார் வந்து இந்த மாதிரி இப்போலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதா இருக்குது. ஏன்னா ஒருத்தன் பாருங்கள் உதவி செய்துட்டு எவ்வளோ சிக்கலை வந்து அனுபவிக்கிறான் பாருங்கள். ஒரு வந்து இஸ்திரி பெட்டி கொடுக்குறான், ஒரு டெய்லரிங் மிஷின் கொடுக்குறான், வந்து இன்னும் சில வந்து மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக பல பேருக்கு வந்து அவன் வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறான். இப்படி பல உதவி பண்ண வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ஒரு தீவிரவாதி மாதிரியும் சர்வதேச கைக்கூலி மாதிரியும் அவனுக்கு பின்னாடி இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிற நிறைய செய்திகளை வந்து வெளியிடுறாங்க. இப்போலாம் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதா இருக்குது சார். அது உண்மையும் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறது கூட இப்போ யோசிக்கிறதா இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த உமாபதி உட்பட எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ ஏன் ஆம்புலன்ஸ் கொடுத்த? 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, நீ ஏன் ஆம்புலன்ஸ் கொடுத்த? நீ ஏன் மருத்துவமனை கட்டின? கவர்மெண்ட்டு தான் மருத்துவமனை கட்டியிருக்குல்ல. நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவி செய்கிற? அதுக்கு தான் அரசாங்கம் இருக்குதுல்ல. நீ ஏன் இதை பண்ண? அதுக்கு அரசு இருக்குது. நீ ஏன் சோறு போட்ட? அதுக்கு அரசு இருக்குது. நீ ஏன் இந்த உதவி செஞ்ச? அதுக்கு அரசு இருக்குது. இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்களே. டேய், உங்கள் அத்தனை பேரும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வதேச கைக்கூலி, தேச விரோதி, மாநில விரோதி இருக்கட்டும். அதை கேட்குறதுக்கு அரசு இருக்குது, அரசோட காவல்துறை இருக்குது, சிபிசிஐடி இருக்குது, சிபிஐ இருக்குது, என்ஐஏ இருக்குது. நீங்கள் யாரா கேட்குறதுக்கு? அவன் குற்றவாளி, அதோட அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறதுக்கு வந்து காவல்துறை இருக்குது. நீங்கள் ஏன்டா திரும்ப 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 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு தேச விரோதியாகவும் சர்வதேச கைக்கூலியாகவும் எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் கொடுத்து உங்களோட நோக்கம் என்ன? அப்போ தான் நமக்கு அதிர்ச்சியான தகவல் கேட்டால் அவனை பெரிய அளவில் இவனுக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது என்ன கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு பிளாக்மெயில் செய்யப்படுறானான்ற அந்த ஒரு கேள்வி கூட இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஏன் வந்து பேச மாட்டான்? அவன் பேசணும் சார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் சார், சில விஷயங்கள் இருக்குது. அவன் வந்து பேசுகிறான்னு வச்சுங்களேன், அவன் வெகுளித்தனமாக பேசுகிறான். ஒன்று சொல்கிறான், நான் வந்து சர்வதேச கைக்கூலி, நீங்கள் ஐயா நான் தினக்கூலி ஐயான்றான். பரிதாபமான வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமிரான வார்த்தைன்றீங்க. என் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பரிதாபமான வார்த்தை. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் நகைச்சுவாக சொல்கிறதா கூட பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கேலியோ கிண்டல் கிடையாது. அவனுடைய பாணியிலே அதுக்கு பதில் சொல்கிறதா கூட. ஏன்னா அவன் வந்து ஸ்டாண்டப் காமெடினா வந்து ஒரு காமெடியாக தான் வந்திருக்கிறான். அவன் ஐயா நான் சர்வதேச கைக்கூலின்றீங்க, நான் தினக்கூலியா அப்படின்னு சொல்கிறான். சார், இவ்வளோ குற்றம் வந்து பாலா மேலே சுமத்தப்படுது. பல ஊடகங்களில் பாலா பற்றி விமர்சிக்கிறாங்க. ஏன் வந்து தைரியமாக முன் வந்து பேசலை? சார், ஒரே ஒரு விஷயம் சார். இப்போ நேற்றைய தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து பாலாக்கிட்ட நீங்கள் ஏன் பேசக்கூடாது? நீங்கள் பாலாக்கிட்ட பேசி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. சத்தியபோதம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இப்போ கூட அந்த ஃபோனை கொடுத்துறேன் உங்கள் கையில். பாலா நம்பர் என்கிட்ட இல்லை. ஆனால் வாங்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரே ஒரு கால் போட்டு அந்த நம்பரை வந்து என்னால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாலாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், இல்லை பிஆர் வட்டமாக இருக்கட்டும், அதாவது பாலாவுடைய தொடர்புடையவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து கலக்க போகுது யாரில் பங்கேற்ற பல தம்பிகள் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் என்னால் வாங்க முடியும் இந்த நம்பரை. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த நம்பரை கூட நான் வாங்கி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுன்ற அந்த நோக்கம் எனக்கு வரவே இல்லை. அவன் கிளாரிட்டி பண்ண வேண்டிய இப்போ நான் கேட்டு அதுக்கு வந்து அவன் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் மட்டுமே இல்லை, யாருமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் இப்போ நாம் ஒரு முடிவு பண்ணணும்ல. இப்போ பாலா வந்து சொல்லி தான் நம்ம முடிவு பண்ணணும்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பார்வை என்னன்னு கேட்டால், எஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் டாக்குமெண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி ஆர்சி புக் எல்லாமே என் பார்வை வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டால் வந்து 17-18 வயசில் வந்து கேட்டால் நான் டிரைவிங் ஃபீல்டில் நான் இருக்கிறேன், டிரைவிங்லேயே நான் இருக்கிறேன், ட்ரைவ் பண்ணுறேன்னு தெரியும். பல வண்டிகள் ஆர்சி புக்கு இந்த இதெல்லாம் ஃபேக்கு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாடு ஸ்தம்பிக்கும். உமாபதியோட பல நெருங்கிய நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்சி புக்கு வந்து ஃபேக்காக வச்சுருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா வந்து எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக இருக்கும். உமாபதியோட நண்பர்களே. சரிங்க சார், நான் சொல்ல வர்றது எதுன்னா, இதை வந்து பாலா கிளாரிட்டி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் பாலா வந்து பேசணுன்றீங்கல்ல, நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். அது அவன் தானே சார் முடிவு பண்ணோம். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்களாக ஒரு முடிவுக்கு வரீங்க. இன்னைக்கு இப்போ இந்த பாவம் இந்த உமாபதியை நான் சொல்கிறேன். என்ன கேட்டால் அவன் பாவம் ஒரு நப்பாசியில் இருக்கிறார், சரிங்களா? என்னன்னு கேட்டால் என்னுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலை சொல்லி 21 லட்சம் போயிடுச்சு, இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் போயிருக்கு, இன்னும் வந்து ஃபேஸ்புக்கெலாம் போய் ஒரு 50 லட்சம், ஆக மொத்தம் எப்படி அடுத்த கட்டம் ஆக மொத்தம் 2 கோடி பேர் பார்த்துட்டாங்க. எப்படா கணக்கு? 21 லட்சம் நீங்கள், அப்புறம் ஒரு 10 லட்சம்ன்றீங்க, அப்புறம் ஒரு 10 லட்சம் கூட வச்சுருந்தோம், எல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் 50 லட்சம் கூட வச்சுங்க. ஆனால் 2 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்கிறேன். அதுக்கு எதனா ஆதாரம் இருக்கா? 2 கோடி பேர் பார்த்ததுக்கு எதனா ஆதாரம் இருக்கா? இப்போ நான் என்ன சொன்னேன், உங்கள் நோக்கம் என்ன? முதல்ல ஒரு கேள்வி. சரிப்பா, எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, குறிப்பிட்டு நீங்கள் நான் கேட்குறேன் கேட்டால் நீங்கள் பேசுகிற அந்த வீடியோக்களை வந்து ஆதரிக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து திமுக ஆதரவு ஊடகங்களாக இருக்கிறாங்க. லெஃப்ட் பார்ட்டிகள், லெஃப்ட் பார்ட்டினா ஐ எம் ஆல்சோ லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் பார்ட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் வந்து இதை பெருசாக பேசவே இல்லை. முழுக்க திமுகவுடைய அந்த ஆதரவு ஊடகங்கள் தான். அதுவும் கூட எல்லாருமே கிடையாது. வந்து நியாயமாக நியாயம் தர்மம் பார்க்கக்கூடிய பலரும் கூட பார்த்திங்கன்னா பண்ணவே இல்லை. இப்போ முழுக்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உமாபதியை வந்து ஒரு 4 பேர் தான் கூப்பிடுவாங்க சேனலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேர் கூப்பிட்றாங்க. அது காரணமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது அதுக்கு பின்னாடி பாலா இருக்கிறான். ஆனால் அவங்க எல்லாம் கூப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து 21 லட்சம் போச்சு. அதே ஊடகத்தில் ஆதாரத்தோடு போடும்போது 7 லட்சம் தான் போகுது. இந்த வேரியேஷன் எதனால்? ஆதாரத்தோடு போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தானே பார்க்கணும். அப்போ அந்த 21 லட்சம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு. அது பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஆதாரப்பூர்வம் இல்லைன்னா கூட இது இந்த ஊடகம் நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். 21 லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணாங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இதுக்கு பின்னாடி நான் கேட்குறேன், எப்படி நீங்கள் வந்து பாலாவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாபியாக்கள் இருக்கான்னு சொல்கிறீங்கள, நான் சொல்கிறேன் சர்வதேச கைகூலிகள் இருக்கிறாங்க, மாபியாக்கள் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா? நான் சொல்கிறேன் சார், என் பார்வையில் என்னோட அசம்ஷனாக கூட நான் சொல்லுவேன், யூகமாக கூட நீங்கள் எடுத்துங்க. நான் பார்த்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பாலா, என்னுடைய கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. பாலா வந்து அந்த எஃப்சி சர்டிஃபிகேட்லேயும் இந்த வாகனங்கள் அந்த டாக்குமெண்ட் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருந்ததுன்னா ஒன்று பாலாவுக்கு தெரிஞ்சு கூட பண்ணிடலாம், அல்லது வந்து இது பெரிய குற்றம் இல்லை, நாம் வந்து உதவி செய்யணுன்றது தான் நமக்கு நோக்கம், இது பெரிய குற்றம் இல்லை, இது வந்து ஒரு என்ன கேட்டால் ஒரு தவறுன்னு கூட நினச்சி கூட செஞ்சுருக்கலாம். அது எனக்கு தெரியாது, பாலா சொல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சி சர்டிஃபிகேட்டு இந்த ஆர்சி புக்கு மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாலா மிகப்பெரிய ஒரு மாபியா பின்னாடி இருக்குன்றீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டால் உங்கள் பின்னாடி இருக்கிறது யார்? நான் விரிவாக பேசிடுவேன். அடுத்த கட்டத்தில் நான் விரிவாக பேசுனேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உமாபதி நிர்வாணமாக நிற்பார். சரிங்க சார், நான் அந்த கட்டத்துக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏன் சொல்லிக்கிறேன், இருக்கிறதே சொல்லிடுறேன். இது வந்து என் பலவீனம் கிடையாது. சில நண்பர்கள் மீது மரியாதை இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஷனாக கூட நான் சொல்கிறேன். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்க சார். ஒரு தடவை சொன்னாலும் அவன் சர்வதேச கைகூலி தான், 100 தடவை சொன்னாலும் சர்வதேச கைகூலி தான். இதை விசாரிப்பதற்கு அமைப்புகள் இருக்குது. நான் வந்து புகார் கொடுத்து நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உமாபதி. நான் கேட்குறேன், நான் புகார் கொடுத்து முடிச்சு விட்றேன், கொடு. இதை சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை மிரட்டுறதும் தெரிய வருது அவங்களுக்கு, அவனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க.
ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அது பணமாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது முடிவு இருக்கலாம். கேள்வி இப்போ என்ன பாலா என்ன செய்யணும், நான் அடுத்த படங்களை நான் இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அவர் வந்து ஒரு 10,000 ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுக்கணுமா? நான் கேட்குறேன். இதில் ஒரு கேள்வி, உங்கள் நோக்கம் என்னடான்னு கேட்குறேன் நான். இப்போது இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு, பாலாவை தாக்கணுன்ட்டு நீங்கள் பார்வை பார்க்குறீங்க. சில ஊடகங்கள் நீங்கள் சாட்டும் குற்றச்சாட்டு பார்க்குற ஆதரிக்கிற ஊடகங்கள் வந்து பாலா பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் நடுநிலையாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளரும் இருக்காங்க, நடுநிலை ஊடகங்களும் இருக்காங்க. இதுக்கு முக்கியமாக அரசாங்கத்தால் காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ கிட்டத்தட்ட 10 நாளாக வதந்திகள் பரவுது. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவாக இருக்காங்க சார்? ஒன்று நல்லா தெரியுங்க சார், நம்ம போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் இணையான போலீஸ். அவங்களுக்கு உண்மையிலே வந்து பாலாவுக்கு பின்னாடி வந்து ஒரு சர்வதேச கைகூலி இருக்கிற, சர்வதேச கும்பல் வந்து பின்னாடி இருக்குது, மாபியாக்கள் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நேரம்லாம் காத்திருக்க மாட்டாங்க சார். எப்போவோ பாலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்கு போயிட்டுருப்பான். அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து டாக்குமெண்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை அவங்க ஏன் எடுக்காமல் இருக்கிறாங்க? ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி கூட நினைக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதை கிளறப்போனால் இன்னும் பல டாக்குமெண்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆர்டிஓ ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். பல இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கோம். பஸ்ஸுங்கள்லாம் வந்து இந்த பக்கம் ஒரு ரூட்டில் ஒரு பஸ் நம்பரில் அதே நம்பரில் சார் நான் சொல்கிறேன் சார், பார்த்துருக்கோம். நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. நான் 90 வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ட்ரைனிங்காக வந்து நான் போய் 90 இல்லை 90 நினைக்கிறேன், 90s தான் 89 கடைசியில் நினைக்கிறேன். ஒரு 3 மாதம் டிஃப்ரெண்ட் வரும். 3 மாதம் ட்ரைனிங், 3 மாதம் இல்லை 1.5 மாதம் ட்ரைனிங் தான் அப்போல்லாம். இப்போ தான் 3 மாதம் நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. அப்போ நான் வந்து போகும்போது என்ன டாக்குமெண்ட்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு, அந்த அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுப்போம். என் கூட ட்ரைனிங் பண்ண பையன் வந்து ட்ரைனிங் எல்லாம் வந்து இன்டர்வியூ போய் பண்ணிட்டான், எல்லாம் முடிச்சுட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்லாம் முடிச்சாச்சு. சர்டிஃபிகேட் கொடுக்குற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வந்து கொடுத்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதாவது டூப்ளிகேட்டாக வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸை ரெடி பண்ணி கொடுத்து, அதாவது கேட்டால் இது ஹெவி வெஹிக்கிள் ட்ரைனிங்கு, லைட் வெஹிக்கிள் முடிஞ்சால் தான் ஹெவிக்கு போய் வந்து ட்ரைனிங் பண்ண முடியும். இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஒன்று இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அதில் நான் ட்ரைனிங் முடிச்சுவேன், நான் டிரைவிங் ட்ரைனிங் முடிச்சுவேன். அதாவது பஸ்ஸு இந்த மாதிரி பெரிய ஹெவி ஐஆர்டி பேர். அப்போ வந்து நான் வந்து அந்த பையனை வந்து ஃபேக் லைசன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவனுடைய ட்ரைனிங்கு வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அவனை அனுப்பிட்டாங்களே தவிர அவனை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் நடவடிக்கைலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. கொடுத்தது வந்து ஃபேக். அதனால் வந்து இந்த ட்ரைனிங் வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் எல்லாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அந்த ட்ரைனிங் முடித்தானே, அப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்தது வந்து அரசு செலவு பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருக்குல்ல, அதுக்கு சொல்லும்போது அதை வந்து அவங்க இது பண்ண வந்து எப்படி ஸ்கூல்லலாம் எப்படி ஃபீஸ் கட்டுறாங்களோ அது மாதிரி ஃபீஸ் கட்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட் தான், ஒரு அந்த டைமில் 3000 நினைக்கிறேன். ஆனால் வந்து அந்த ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. பட் வந்து அவனோட கேன்சல் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா அவனை வந்து வெளியனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், நடவடிக்கை எதுக்கு வேணும். ஸோ அதனால் இது அரசு முழுக்க அரசு சார்ந்த விஷயம். இதுக்கு வந்து என்ன தண்டனை, இந்த மாதிரி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து அதை பார்த்து முடிவு பண்ணிக்க போகுது. சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் கேட்டேன்னா மேலே அவனை டேமேஜ் பண்ணணுன்ற நோக்கம் தான் இருக்க தவிர, இப்போ நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப நியாயவாதி, ரொம்ப நல்ல மனிதர், நீங்கள் ரொம்ப நான் சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் நான் நினச்சேன்னா புகார் கொடுத்துருவேன். இப்போ நான் கேட்குறேன், ஊரே பார்க்குது, உலகமே பார்க்குது, கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர்கள் இருக்க மாட்டாங்களா? அதில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இருக்க மாட்டாங்களா? அந்த 21 லட்சம் பேரில் இல்லை அந்த சம்மந்தப்பட்ட வந்து யார் கொடுத்தாலும் அந்த நபரை தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பாலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து எஃப்சி சர்டிஃபிகேட் கொடுத்த ஃபேக்குன்னு சொன்னால் அதில் சைன் பண்ண அதிகாரிகள் பற்றி ஏன் நீங்கள் பேசவே மாட்டீங்க? எந்தெந்த அதிகாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவன் கொடுத்தான், எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தான், லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தானா, லஞ்சம் வாங்காமல் கொடுத்தானா? இப்போ இதையெல்லாம் பேசணும்ல. இப்போ பாலாவை குற்றச்சாட்டு சொல்லும் போது கேட்டால் இதையெல்லாம் கூட பேசணும்ல. அப்போ எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணலை. நான் இந்த இடத்துல குற்றம் தான். ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தூக்கில் தொங்க விடுற மாதிரியான வந்து இதில் வந்து கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் பாலாவுக்கு ஒரு விஷயம் இருக்குது சார், நீங்கள் என்ன பண்ணாலும் பாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மக்கள் மரியாதை இருக்குது. இப்போ நான் கேட்குற சீமான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான் வந்து மேடையில் வந்து பாலாவை வந்து பாராட்டின பிறகு தான் இந்த சிக்கல் அதிகமானதாக நான் வந்து ஒரு அரசியல் பார்வையில் நான் சொல்கிறேன். இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டால், இப்போ சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டை கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த வழக்கு சம்பந்தம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் வந்து சீமானுக்கு வந்து மக்கள் ஆதரவு இல்லாமல் போயிடுச்சா?
இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 8.5% ஓட்டு வாங்கி காமிச்சார். இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கும்போது இது முழுக்க முழுக்க நீங்கள் கேட்டினா இதை நீங்கள் குற்றம்னு சொன்னால் குற்றம்னு எடுத்துக்கலாம், தவறுன்னு சொன்னால் தவறுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு சின்ன வந்து ஒரு பிழைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாபியா இருக்காங்க, அவன் பின்னாடி அவன் மேலே சர்வதேச வந்து பயங்கரவாதிக்கு வந்து கை குலுக்கிறது. நான் கேட்குறேன், ஏன்டா சர்வதேச குற்றவாளின்னு சொல்லிட்டீங்கல்ல, சர்வதேச அளவில் அவனுக்கு பணம் வருதுன்னா அவன் ஏன்டா இந்த மாதிரி வந்து கண்டெம்ட் வெஹிக்கிளை போய் கொடுக்க போகிறான், நல்ல வெஹிக்கிளை கொடுத்துருப்பானே. ஒரு விஷயம் மட்டும் தெரியும் சார், விஜய் வந்து அப்படியே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருந்தார் சார். ஆமாம், விஜயை காலி பண்ணி நீங்கள் பாலா ட்ரெண்டிங்காக ஓடிட்டு சார். இப்போ எல்லாருக்கும் சிக்கல் இருக்குமா சார் விஜய்க்கு? நான் இப்போ நீங்கள் கேட்டிங்களே, நான் சொல்கிறேன் அந்த கேள்விக்கு. நான் ஏன் வந்து சில நடுநிலை என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க சார், என்னை கூட நீங்கள் எடுத்துங்க சார். இப்போ நான் நினச்சேன்னா வந்து நான் இந்த இடத்த பையன் இருந்தான் அந்த ஆதவன் சொல்லிட்டு முதல்ல இவனுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு நைட்டாக செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறான். அவன் கேட்குற கேள்வியெல்லாம் ஐயோப்பா அவன் உமாபதியே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு பாலா நல்லவன் சொல்லிட்டு அவ்வளோ வன்மத்தை கொட்டுறதை நான் பார்க்குறேன். ரொம்ப டெக்னிக்கலாக வன்மம் கூட இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சார், ரொம்ப நல்லவன்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொட்டிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா சார்? எல்லாருக்குமே என்னென்னு கேட்டால் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள், நியாயவாதிகள் எல்லாருமே ஏன் வந்து இந்த பாலா விஷயத்தில் வந்து கேட்டால் அவனுக்கு பாலாவுக்கு எதிராக பேசினா கூட ஏன் கடந்து போகிறாங்க? ஏன் நானே கூட பார்த்தீங்கன்னா என்னால் 2 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ என்னால் இறக்க முடியும் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு எனக்கு கேட்குறாங்க, சார் பாலா விஷயம் பேசலாம் சார் கேட்குறாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இது எனக்கே நானே யோசிக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலாவுக்கு நம்ம ஆதரவாக பேசினா நம்மளும் சர்வதேச பயங்கரவாதின்றவாங்களோ, சர்வதேச குற்றவாளின்றவாங்களோ. ஏன்னா இவங்க வந்து சொல்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாலா ஒரு வெயிட்டாக ஒரு அமௌண்ட், ஆமாம் பாலா கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ போட்டானுங்க சார். என்னன்னு கேட்டால் பாவம் அநியாயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் நான் சொல்கிறேன், லாரன்ஸோட அந்த விளம்பர வெறி மீது நான் வந்து ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்குது. இவனுக்கு விளம்பர வெறி இல்லை, விளம்பர ஆசை இருக்குது இந்த பையனுக்கு. யாருக்கு நான் சொல்கிறது? பாலாவுக்கு. ஆனால் லாரன்ஸையும் உணர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வதேச பயங்கரவாதி, சர்வதேச குற்றவாளின்னு நான் சொல்ல மாட்டேன். அவனை ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறான், ஆனால் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா விளம்பர வெறியோடு பண்ணுறான். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மதுரமுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறான். சில போட்டோக்கள் வெளியே வருது, சில போட்டோக்கள் வெளியே வரல, எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த விஜய் டிவி வட்டாரத்திலேயே ஒவ்வொருத்தரும் நான் விசாரிக்கும் போது பின்னணிகள் குறித்து நான் கேட்பேன். ஒரு செய்தி வெளியிடுறேன்னா இது பின்னணி என்னங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உறுதி பண்ண பிறகு தான் நான் சில செய்திகள் வெளியிடுவேன். அப்போ நான் வந்து மதுரமுத்தை பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதம் முன்னாடியே நான் வந்து மதுரமுத்துனா இப்படி என்ன ஏதுன்னு அவங்க எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். தாடி பாலாஜி உங்களுக்கு தெரியுமா? தாடி பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து ஏழை குழந்தைங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸ்கூலில் ப்ரோக்ராம் போய் பண்ணாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கே வந்து அவர் செலவு பண்ணுறாரு. ஒரு ஈவெண்ட்டுக்கு போனார்னா அங்கே யார் வராங்களோ அங்கேயே செலவு பண்ணுறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதாவது கேட்டால் அது 20% இருக்கலாம், 30%, இப்படி வந்து. ஸோ இவங்கெல்லாம் போட்டோவே எடுக்கலன்னா இருக்குது. இப்போ நீங்கள் கூகுளில் போய் வந்து மதுரமுத்து நீங்கள் தேடினீங்கன்னா மதுரமுத்து என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து தாடி பாலாஜி பண்ணால் இப்போ இன்னும் பலரும் கூட வந்து அந்த மாதிரி அறந்தாங்கி நிஷா இருக்காங்களா, அந்த மாதிரி இப்படி வந்து இவங்க எல்லாம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஒரு நடவடிக்கையாக எடுத்ததுடைய விளைவு தான் வந்து பாலாவுக்கு. நான் இப்போ அந்த என்னுடைய நிலைப்பாட்டை நான் உறுதியாக இருக்கேன்னா, ஃபோட்டோ வந்து எடுத்து வெளியிடுறது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. என்றைக்கு கேமரா கண்டுபிடிச்சாங்களோ அன்றைக்கே வந்து எல்லா விதமான ஃபோட்டோ வந்துடுச்சு. என்றைக்கு கேமரா கண்டுபிடிச்சானோ எல்லாமே வந்து அதில் வரதானே செய்யுது. இன்றைக்கி நேற்று வரல இல்லையா? இப்போ ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ இல்லை ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பரிசு கொடுக்குறதோ அந்த ஃபோட்டோ இன்றைக்கும் நம்ம வந்து மெமரியாக வச்சுட்ருக்குறோம். ஒரு நடிகரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறத ஒரு மெமரியாக வச்சுருக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு நடிகன், ஒரு பிரபலமானவன். இவன் போய் போட்டு அவங்க கூட சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுத்து ஒன்று கொடுங்கண்ணா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஃபோட்டோ கொடுங்கண்ணா அப்படி கூட கேட்கலாம். ஸோ இதை நான் நியாயப்படுத்துறதுன்னு கிடையாது. எனக்கு வந்து இந்த கை கொடுக்குறது அந்த கை தெரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது என்னுடைய இது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து சினிமா நடிகர்களோடு சேர்ந்து கூட எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல எனக்கு ஆர்வம் கிடையாது சார். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். ஏன் நான் நடித்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களோடு சேர்ந்து நான் நடித்தேன். ஒரு ஃபோட்டோ வந்து சார் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கவும் கிடையாது. இத்தனைக்கும் நாங்கள் வந்து போய் வந்து ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் இருந்தார்.
சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கருதில்லை. இன்னும் எத்தனையோ பிரபலமான நடிகர்கள் வந்து நான் அன்றாடம் வந்து நான் வந்து வாக்கிங் போகிற இடத்துல வந்து பிரபலமான அரசியல் தலைவர்கள், பிரபலமான நடிகர்கள் வந்து இருக்கிறாங்க, வந்து போகிறாங்க. அது என்னோட சேர்ந்து வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நான் நிற்பேன். நான் அதை அவாய்ட் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து எடுத்துக்கிறேன் சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார், எடுத்துங்க. ஆனால் யாருக்கிட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. அது வந்து இதை வந்து ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோ எடுத்துட்டான், உதவி பண்ணுறத ஃபோட்டோ எடுத்துட்டான்றது அற்பத்தனமான விஷயமா நான் பார்க்குறேன். அது அவனுடைய விஷயம். அது வந்து நீங்கள் அற்பத்தனன்றீங்க, நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அவன் ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டான், அது வந்து அற்பத்தனமான குற்றச்சாட்டு. நான் இப்போவும் கூட நான் சொல்லுவேன் சார், நான் கடுமையாக வந்து யாரையும் சாரணும்னு என்ன இல்லை. இப்போ எனக்கே கூட என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாலா விஷயத்தை நம்ம பேசும்போது பாலா கிட்ட காசு வாங்கிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்ல தான் போகிறான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உமாபதியோட வந்து அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள், நான் வந்து உமாபதி மாதிரி நான் சொல்ல மாட்டேன், ஒரு 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 100 பேர் ஆதரவாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வந்து ஃபேப்ரிகேட் பண்ண நபர்கள், அதாவது உமாபதியால் ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். அவங்க போய் என்ன செய்யணும் கேட்டால், ஒரு எந்த வீடியோ வந்து பாலாவுடைய வீடியோ யார் பேசினா ஆதரவாக பேசினா அங்கே போயிட்டு வந்து கேட்டால் அவங்கள தரக்குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவதூறாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பதிவு செய்வாங்க. பாலா கிட்ட ரக்கமாக ஒரு கேள்வி வரும், நீங்கள் வேணால் பார்த்துங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டேன், நேற்று கூட ஒரு காணொலி பார்த்தேன், பரிதாபமாக இருந்துச்சு உமாபதியை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் வந்து ஒரு 7000 வீடியோ போயிருக்கு பார்த்தேன், ஒரு 7000 வியூஸ் போயிருக்கு. அதில் 7000 வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட லைக் பண்ணவே இல்லை. 7000த்தில் ஒருத்தர் லைக் பண்ணல, ஒரு நபர் கூட லைக் பண்ணல. கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னா ஒரு 8 பேர் கமெண்ட் கொடுத்துருக்கத பார்த்தேன். அந்த 8 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இவருக்கு ஆதரவானவங்க. யாருக்கு ஆதரவுனா உமாபதிக்கு ஆதரவானவங்க. அந்த இதை பார்த்தேன். நான் கேட்குறேன்னு கேட்டால், குறைஞ்சபட்சம் நீங்கள் பேசுகிறது நியாயம் கேட்டால் ஒருத்தர் கூட மாட்டான், ஒரு நபர், ஒரே ஒரு 7000 பேரில் 7600 என்ன பார்த்தேன் நான், ஒரு நபர் லைக் கொடுக்க மாட்டாங்களா? ஸோ நான் என்னுடைய பார்வையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எண்ணிக்கையை கணக்காட்டுறீங்க, 2 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரமிப்பு உருவாக்க பார்க்குறீங்க. இதில் சில அப்பாவி ஊடகங்கள் எல்லாருமே உமாபதிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் அல்லது செயல்படக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமளும் இதை பேசுகிறோம்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் நடத்துறது பெரிய சவால். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து 21 லட்சம் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து உமாபதிக்கு பயங்கர டிமாண்டு. என்னன்னு கேட்டால், சார் எங்கள் மீடியாவுக்கு வாங்க. அவங்க மீடியாக்களை பொறுத்தவரை கேட்டால், யாரோ கேபிஐ பாலாவை திட்டினா வீடியோ வியூஸ் நல்லா போகுது, கூப்பிடியா அப்படின்ற நான் மனநிலைக்கு வந்துட்டாங்க. பலரும் வந்து பார்த்தீங்கன்னா உமாபதிக்கு அன்னிலேருந்து ரொம்ப டிமாண்டு, உண்மையிலே டிமாண்டு. இப்போ அவர் வழக்கமாக 2000 ரூபாய் வாங்கியிருந்தார். அவர் சர்வதேச பத்திரிகை நல்லா குடிக்கும். சர்வதேச பத்திரிகை எவ்வளோ ரேட் எவ்வளோன்னு கேட்டினா 2000 ரூபாய். சரிங்களா? சரி, எத்தனை வீடியோவில் வேலை கேட்டினா அவருடைய கெரியரில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆங்கர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீல்டில் எவ்வளோ நாள் தான் அவனுக்கு அனுபவம்? ஒரு 1.5 வருஷமாக நான் இருக்கிறேன் சார், ஆங்கரிங் பண்ணுறேன் சார். எந்தெந்த மீடியாவில் வேலை செஞ்சுருக்கிறேன்னு கேட்டான், போட்டால் லிஸ்ட்டு பெருசாக. என்னன்னு கேட்டால் ஒரு 20 மீடியா போட்டேன். ஏன்டா 1.5 வருஷத்தில் 20 மீடியாவில் நீ வேலை செஞ்சா? அப்போ எங்கேயுமே இவன் 1 மாதத்துக்கு மேலே வேலை செய்யலை, இல்லை 1.5 மாதத்துக்கு மேலே வேலை இப்படி தான் வந்து கேட்டால் 20 மீடியாவில் 1.5 வருஷத்தில் 20 மீடியாவில் வேலை செஞ்சுருக்கான்னா அப்போ பார்த்துங்க, எங்கேயுமே வந்து 1 மாதத்துக்கு மேலே வேலை செய்யலாம். அப்போது இப்போ அது மாதிரி தான் இப்போ உமாபதி சொல்கிறது எப்படின்னா, சர்வதேச பத்திரிகையாளர் நீ எத்தனை இடத்துல வேலை செஞ்சு கேட்டால் கிட்டத்தட்ட லிஸ்ட்டு போடுறேன், ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி போடுறேன். சரி, நம்ம இதுக்குள்ளே போனால் வந்து நம்ம நண்பர்கள் வந்து என்ன கேட்டால், சார் உமாபதியை நீங்கள் விட்டுருங்க சார், நீங்கள் வந்து உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் மூலமாக ரொம்ப மன வருத்தம் அடைகிறாரு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க. நான் சொன்னேன், இப்போ நான் சொல்கிறேன், பர்சனல் அட்டாக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா நான் பதில் பண்ணுவேன். இப்போ இதே உமாபதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் சர்டிஃபிகேட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் போட்டிருந்தாருன்னா நான் வந்து போயிடுவேன். ஆனால் சர்வதேச குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் ஆக்கிட்டு தேசத்துக்கு விரோதம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்குமாறு பாலா அப்படின்னு சொல்லும் போது இது கூட நம்ம கேட்கலாம். எப்படி சார் விளக்குமாறு பாலான்னு சொல்லும் போது அப்போ நம்ம அது தனி மனித தாக்குதல் தானே? குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரம் இருக்குது, ஆதாரம் போடலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விளக்குமாறு பாலான்னு சொல்லும் போது அப்போ நாங்கள் பேசி தான் ஆகணும். அப்போ நம்ம வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம், சார் அவன் விளக்குமாறு, நீங்கள் யார் சார், நீங்கள் யார், அப்போ கேட்க வேண்டியது வருது இல்லை. ஸோ அதனால் மீண்டும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் சார். எனக்கே கூட இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவனுக்கு சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லணும்னு கேட்டான், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டில் பேசுகிறதுக்கு, ஆனால் வந்து சில கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட இருக்குதுங்கிறேன். நான் சொல்ல முடியும், எனக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தொடர்ச்சி என் நண்பர்கிட்ட கூட சொன்னேன், வந்து சில பேர் சொன்னாங்க, இல்லை சார் நம்ம பாலா பற்றி பேசணும்னா கடைசியில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து தம்ப்லைனில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா
ஷகிலா வந்து பாலா வந்து அவங்க வந்து இணைஞ்சி வந்து இந்த இதில் குக் வித் கோமாளி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அவங்க பங்கேற்றுருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து கேட்டால் பிந்துகோஷ் சிக்கில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த பையன் வந்து உதவி பண்ணியிருக்கிறான் பிந்துகோஷ்க்கு. சரிங்களா? ஸோ அவங்க வேண்டாம். இப்போ அவங்க வந்து ஒரு ஆதரவாக பேசுனாங்கன்னா உடனே வந்து பாலாவுடன் சிக்கும் பிரபலங்கள் சொல்லிட்டு அவங்க போட்டோவை போடுறானுங்க, லாரன்ஸை போடுறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பாலாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் போடுறானுங்க, தமிழில் வைக்கிறானுங்க. என்னன்னு கேட்டால் இவரெல்லாம் சிக்குவார்களான்னு. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? நெருடலாக இருக்கும்ல எல்லாருக்குமே. பொதுவாக நான் கேட்டேன், என்னப்பா இந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டு நமக்கு வந்து இவங்களும் சிக்குவார்களான்னு சொல்லி போடுறாங்களே அப்படி சொல்லிட்டு எனக்கு நான் சொல்கிற மாதிரி சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் என் போட்டோவை போடுறான், அதை போடுறான், இதை போடுறாங்கிற நான் விஜயை கடுமையாக தாக்கி பேசுகிறேன். உடனே வந்து நான் செய்கிறேன் வந்து என் போட்டோவை போட்டு 2-3 பேர் வந்து யூடியூப்பில் வந்து விஜய்க்கு ஆதரவுனா. விஜய்க்கு வந்து எதிராக நான் பேசுறதுக்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் விஜயோட நெருக்கமான நபர்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் வந்து பேசுகிறேன்ட்டு. இது வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஏன் அதை பயணிக்கக்கூடிய தம்பிகளுக்கே தெரியும், நெருக்கமான அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கே தெரியும் என்ன எதனால் பேசுகிறேன் கேட்டேன். விஜய் ஃபேமிலியோடு சேரணுன்றது என்னுடைய நோக்கம். அது வரைக்கும் நான் எதிர்ப்பேன்னு சொல்லி நான் வந்து டிக்ளரே பண்ணிக்கிறேன். விஜய் வந்து ஃபேமிலியோட ஒரு போட்டோ வெளியிடுற வரைக்கும் நான் விஜய் எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு நான் ஜான்கிட்டே நான் சொல்லிட்டேன். ஜான்கிட்டே சொல்லிட்டேன். நான் விஜய்கிட்ட கூட நான் ஃபோனில் சொல்கிறேன், யாருக்கிட்ட சொல்கிறேன். அங்கே புஷியானந்து தான் அங்கே வந்து விரட்டிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பம் வந்து இருக்கணும், குடும்பம் பின்புலமாக இருக்கணும் விஜய்க்கு. அதில் நான் இருக்கேன். அதனால தான் நான் வந்து அதை ஜஸ்ட் புரியாமல் சில யூடியூப்பில் இருக்கிற தம்பிகள் கூட என்னை வந்து என் ஃபோட்டோ போட்டு கடுமையான சாடம். நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என் ஃபோட்டோ வந்துடுமோ, என்னை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களோ, சேகோரா எக்ஸ்போஸ் அப்படின்னு. இன்னும் ஒன்றும் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று எனக்கும் வந்து என்னென்னா பாலா வந்து குறிப்பிட்டு பாலாவை வந்து நான் வந்து ஆதரவாக நான் பேசுகிறேன்னு சொன்னால் நியாயத்தின்படி, நீதியின்படி, தர்மத்தின்படி பேசுகிறேன். இதை தாண்டி வந்து கேட்டால் எனக்கு பாவ புண்ணியங்களை நம்பிக்கை இருக்குது. எனக்கு நான் இறை நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனால் பாவ புண்ணியங்கள் நம்பிக்கை இருக்குது. அநியாயமாக ஒருத்தரை வந்து போய்ட்டு நீங்கள் போடுறீங்க, தமிழில் வைக்கிறீங்க, அவன் வந்து கஞ்சா கடத்தினான்னு போடுறீங்க. நியாயமாடா? இதை பார்வையாளருடைய மனசாட்சிக்கே விட்டுறேன் சார். உங்கள் மனசாட்சிக்கும் பார்வையாளர் மனசாட்சிக்கு விட்டுருங்க. கொஞ்சமாச்சும் வந்து கேட்டால் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சர்வதேச பயங்கரவாதி கைகூலி இருந்தீங்க, பின்னாடி யார் இருந்தீங்க, இது வரைக்கும் யாரையாவது நீங்கள் போட்டிங்களாடா? அவன் ஒரு எஃப்சி சர்டிஃபிகேட்டில் ஒரு ஆர்சி புக்கில் வந்து ஃபேக் போட்டான். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க? உங்களோட நோக்கம் என்னன்றது என்னால் வந்து தோலுரிக்க முடியும். இப்போ உமாபதிக்கு பின்னாடி யார் அப்படின்றது கூட என்னால் வந்து டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் அதுக்கான ஒரு கால அவகாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு கேட்டால், நீங்களுடைய காணொலிகள் அத்தனை பேரும் பார்க்குறாங்க, நீதிமான்கள் பார்க்குறாங்க, சட்டத்தின்படி வந்து வழக்கறிஞர் பார்க்குறாங்க. எல்லாருமே இங்கே வந்து அறிவாளி தான். நீங்கள் முட்டாள் நீங்கள் நினச்சி வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு எண்ணம் இருக்குது சில பேருக்கு. நாம் வந்து ஊடகத்தில் வந்து பேசுகிறோம், நாம் தான் அறிவாளின்னு. என் ஊடகத்தை பார்க்குற அத்தனை பேர் நான் அறிவாளி நினச்சிட்டு தான் நான் பேசுவேன். எல்லோரும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையும் பார்த்து வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறாங்க. இது எதனால் நடக்குது, ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி உமாபதிக்கு பின்னாடி யார், உமாபதி ஏன் வந்து இன்றைக்கி இந்த மேட்டரை எடுத்தார், அதனால் இது பின்னாடி எல்லாமே நம்ம விரிவாக என்னால் பேச முடியாது சார். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பில் வந்து நான் வந்து நின்றுட்டு நான் பேசுகிறேன். மனசாட்சியோடு நடந்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி சார். நன்றி சார்.